எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நல்லா இருக்கு கவின் ஐஸ்கிரீம் இங்க கூட. அது எப்படி எங்க போனாலும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எப்ப பாப்பா இப்படி ஒரு ஐஸ்கிரீம் பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்ல. தெரியல கவின், எனக்கு என்னமோ ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் அது வாங்கிடுவேன். அதான் தெரியுதே. சரி சரி சீக்கிரமா சாப்பிடு. ஏன் வேற என்ன வேலை இருக்கும்? பொறுமையா சாப்பிட்டாதான் நல்லா ருசிச்சு ரசிச்சு டேஸ்டா இருக்கும். சரி சாப்பிடுமா சாப்பிடு. இவன் எதுக்கு இப்ப இங்க பாத்துட்டு இருக்கான்? நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே பாத்துட்டு இருக்கான்? சாப்பிட்டாச்சு. அப்பா ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டியே, போதுமா இல்ல? போதும் போதும். கொஞ்சம் தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்கு கவின். சளி பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது, அதனால இன்னைக்கு போதும். அப்படிங்க. சரி வைஷு, இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். மறைக்காம என்கிட்ட உண்மை சொல்லணும். கேளுங்க. என்ன? ஆமா, நேத்து காலையில அந்த அசோக் கிட்ட பேசிட்டு இருந்தல, ஏதோ ரொம்ப கோவமா பேசினியே. கேட்டதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்ன. என்ன விஷயம்? ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சா? கவின் இப்ப எதுக்கு அத பத்தி கேக்குறீங்க? அதான் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல. இல்ல வைஷு, எனக்கு ஒரு சின்ன டவுட். அவன் ஒரு மாதிரி பாக்குறான், அதனாலதான் சொல்றேன். பிகாஸ் அவங்க கம்பெனிக்கும் கிளைண்ட் மீட்டிங் இருக்குல்ல, அவங்களும் இங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவனோட பார்வை சரியில்லை வைஷு. எனக்கு ஏதோ தப்பா தோணுது, அதனாலதான் கேக்குறேன். என்ன பிரச்சனை? ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சான்னு கேக்குறேன். அது அது வந்து கவின் இல்ல. வைஷு, என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொன்னேன். கவின் அது அது நேத்து காலையில நீங்க ஃபோன் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பஃபே அப்போ அந்த சார் வந்து என்கிட்ட என்ன? கவின் கவின் இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க கவின். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். இங்க பாருங்க, அதுதான் முடிஞ்சிச்சுல. நேத்து அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. நானே அவன்கிட்ட கோவமா தான் பேசினேன். இனிமே அப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்க மாட்டாரு கவின். அதான் நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டோம்ல. விடுங்க கவின், அதை பெருசு பண்ண வேண்டாம். ஏய், அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்கிட்ட அப்படி பேசியிருப்பான். அத கேட்டுட்டு அமைதியா இருக்க சொல்றியா? அவன் பார்வையே சரியில்லை வைஷு. நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப கூட பாரு, அங்க இருந்து இங்கே பாத்துக்கிட்டு இருக்கான். இவனா? கவின் கவின் வைஷு கைய விடு. கவின் ப்ளீஸ் கவின், பிரச்சனை பண்ணாதீங்க. இங்க பாருங்க, வந்த இடத்துல எதுக்கு கவின்? இங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் ஒரே கம்பெனி கொலீக்ஸ் தானே. விடுங்க கவின், அதான் நம்ம சொல்லிட்டோம்ல. இதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டா பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை ஆகாது கவின். விடுங்க கவின் ப்ளீஸ். வைஷு, உனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். எவ்வளவு திமிரு இருந்தா என் வைஷு கிட்டே அவன் வேலையை காமிச்சிருப்பான். அவனெல்லாம் சும்மா விட்டு சொல்றியா? கவின் அது முடிஞ்சிருச்சு, விடுங்க. இனிமே அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த காம்படிஷன்ல மட்டும்தான் கான்டாக்ட் இருந்துச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் அவங்க யாரோ நாம யாரோ தானே. விடுங்க கவின். வைஷு, என்ன பேசிட்டு இருக்க? சொன்ன கேளுங்க கவின். நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போறோம். அதுக்கப்புறம் இவரை பார்க்க கூட மாட்டோம். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு? கவின் சொல்றேன்ல, ப்ளீஸ் நார்மலா இருங்க கவின். நமக்கு இந்த 2 டேஸ் என்ஜாய் பண்ணணும் தானே நினைச்சோம். தேவையில்லாம எதுக்கு நம்ம இதெல்லாம் இன்வால்வ் ஆகி டென்ஷன் ஏத்திக்கணும் சொல்லுங்க. நம்ம 2 பேரும் ஜாலியா 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டு போலாம் கவின். ப்ளீஸ் ப்ளீஸ் கவின், எனக்காக ப்ளீஸ். சரி விடு. விடுனா நீங்க சிரிச்சுட்டே சந்தோஷமா இருங்க, அப்பதான் விடுவேன். இல்லைன்னா முடியாது. ஏய் ப்ளீஸ், எனக்கு என்னோட கவினை தான் வேணும். இப்படி கோவமெல்லாம் பட மாட்டாரு. நான் பக்கத்துல இருந்தா எப்பவும் என்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசுற கவின் தான் வேணும். வைஷு ப்ளீஸ் கவின், எனக்காக. நாளைக்கெல்லாம் நம்ம ஊருக்கு கிளம்ப போறோம். அதுக்கப்புறம் இவரை பார்க்க போறோமா என்ன சொல்லுங்க? சரிங்க. என்ன போதுமா? இப்படி இருந்தாதான் அழகா கியூட்டா முட்டைக்கண்ணு 2யும் முழிச்சுக்கிட்டு அழகா இருக்கீங்க. ஏய், நீ தாண்டி முட்டைக்கண்ணி. என்ன சொல்ற பத்தியா? ஓ, நான் முட்டைக்கண்ணினா நீங்க மட்டும் என்னவா? உங்க கண்ணும் முட்டைக்கண்ணு மாதிரி தான் இருக்கு. இருக்கும் தானே. உண்மை சில நேரம் கசக்க தான் பாஸ் செய்யும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? உண்மைய சொல்லிதானே ஆகணும். ஆனா பட்டர்ஃப்ளை நல்லா பேச கத்துக்கிட்டேன். அப்புறம் என் கவின் கூட இருந்துகிட்டு இந்த அளவு கூட பேசலனா எப்படிப்பா? சரிதான். சரி, வீட்டுக்கு கால் பண்ணியா?
இல்ல கவின், இன்னைக்கு ஈவினிங் கிளைண்ட் மீட்டிங் இருக்குல்ல, முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுறோம். ம் ஓகே ஓகே. அப்புறம் முட்டைக்கண்ணி, அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்லையே. இல்ல இப்படிலாம் கையை பிடிச்சிட்டு பக்கத்துல உட்காந்துருக்கேன். ஒரு சின்ன gift கொடுத்தா நல்லா இருக்குமே. இருக்கும் இருக்கும். நாம மட்டும்தான் என்னமோ இங்க இருக்க மாதிரி, பக்கத்துல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏய் இருந்தாலும் அவங்கவங்க வேலையை பாக்குறாங்கடி. நம்மள யாரும் நோட்டீஸ் பண்ணல. இப்பதானே அந்த அசோக் சார் இங்க பாக்குறாருன்னு சொல்லி கோவப்பட்டீங்க, அதுக்குள்ள அவன் கிடக்குறான். அவன் பார்த்தா எனக்கு என்ன? சரி சரி. இப்போ நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் பாத்தியா, அதனால ம், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ அமைதியா இரு. நான் பாத்துக்கிறேன். கவின், பப்ளிக் பிளேஸ விளையாடாதீங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. நீ கொஞ்சம் நேரம் அமைதியா இரு, அது போதும். ஷ். சுமதி அக்கா, கோமதி அக்கா, என்ன பங்கஜம், வீட்ல யாருமே இல்ல போலியே. கதவை திறந்து போட்டுட்டு எல்லாரும் எங்கெங்க போயிருக்க போறாங்க? உள்ள ஏதாச்சும் வேலையா இருப்பாங்களோ என்னமோ. வருவாங்க, இருங்க பாப்போம். அடடே பங்கஜமா, வாமா வா. அண்ணா வந்து உட்காருங்க, வாங்கண்ணா. சரிம்மா. உட்காருமா பங்கஜம். எல்லாரும் எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுமதி அக்கா இங்க, அவங்க உள்ள வேலையா இருந்தாங்கம்மா. இருமா கூப்பிடுறேன். அக்கா, அக்கா இங்க வாங்க, பங்கஜம் வந்திருக்காங்க. வரேன் கோமதி. அப்புறம் பங்கஜம், வீட்ல பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்கக்கா. வாங்கண்ணா. வாமா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. அட, கல்யாணி இங்கதான் இருக்காளா? ஆமா ஆமாக்கா. சரிம்மா, டீ காஃபி என்ன குடிக்கிறீங்க சொல்லுங்க, கொண்டு வரோம். அக்கா நீங்க வேற, காலையில இருந்து எல்லார் வீட்லயும் டீ காஃபியா தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஒன்னும் வேண்டாம்க்கா. நல்ல விஷயம் பாத்தீங்களா, அதான் உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்படியா, என்ன விஷயமா? அக்கா, வர திங்கட்கிழமை மருமகளுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும்க்கா. அட அப்படியாம்மா, சந்தோஷம். சரிம்மா, கண்டிப்பா எல்லாரும் வந்துடுறோம். அக்கா நீங்க மட்டும் இல்ல, குடும்பத்தோட எல்லாரும் வரணும்க்கா. மருமக எல்லாரையுமே கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பாமா, மருமகளுங்களையும் கூட்டிட்டு வரோம். அட என்ன பங்கச்சக்கா நீங்க மருமகளையும் சேர்த்து கூட்டிட்டு வர சொல்றீங்க? அனுவ வேணா கூட்டிட்டு வருவாங்க. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? 3 மருமகளுமே வந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். அட என்ன பங்கஜக்கா நீங்க, நல்ல விஷயத்துக்காக கூப்பிடுறீங்க. உங்க மருமக வீட்டுக்கு வந்த முதல் மாசமே நல்ல செய்தி சொல்லிட்டா. ஆனா எங்க வீட்டுக்கும் தான் அனுவுக்கு அப்புறம் 2 மருமகளுங்க வந்திருக்காங்களே, இன்னும் ஒருத்தியும் நல்ல செய்தி சொல்லல. கல்யாணம் ஆகி 8-9 மாசம் ஆச்சு. அவளுங்களை எதுக்காக கூப்பிடுறீங்க? என்ன நீ உண்மைதானே சொன்ன? அப்படி பாக்குறீங்க 2 பேரும்? இங்க பாரு கல்யாணி, வாய மூடிட்டு அமைதியா இரு. வந்தவங்க முன்னாடி எதுவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் என்னமோ இல்லாதது பொல்லாதது சொன்ன மாதிரி எல்லாம் 2 பேரும் முறைக்கிறீங்க. இங்க பாரு, உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியாச்சு, இந்த மாதிரி பேசாத. கடவுள் எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கொடுப்பாரு. அத விட்டுட்டு வந்தவங்க முன்னாடி மருமகளுங்களை விட்டு கொடுத்து பேசுற உன்னெல்லாம். அக்கா உண்மை சொன்னா கோவம் பொத்துட்டு வர வேண்டியதுதான். எப்படியோ இப்பெல்லாம் சொன்னா தானே உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுது. அது இங்க பாருங்கக்கா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா கொடுப்பாருக்கா. அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா நல்லது சீக்கிரமா நடக்கும். நீங்க மறக்காம வரப்ப மருமகளுங்களை கூட்டிட்டு தான் வரணும், சரிங்களாக்கா? சரிம்மா. சரிங்கம்மா, நம்ம பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட வேண்டியது இருக்கு. நாங்க கிளம்புறோமா? சரிங்கண்ணா. வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம கிளம்புறீங்களே, என்னக்கா நீங்க? நம்ம வீடு தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, பரவாயில்ல. சரிம்மா. ஏய், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா கல்யாணி? எப்படி பேசிட்டு இருக்க வந்தவங்க முன்னாடி? அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? அண்ணி சும்மா கத்தாதீங்க. நான் என்னமோ இல்லாதது பொல்லாதது சொன்ன மாதிரி இல்ல. 2 பேரும் இப்படி பண்றீங்க. உண்மையதானே அண்ணி சொன்னேன். வீட்டுக்கு வந்து 8-9 மாசம் ஆச்சு, இன்னும் நல்ல செய்தி சொல்ல காணோம். அவளுங்களை கேள்வி கேட்காம என்ன புடிச்சு கத்துறீங்க? அதானே, நீ எல்லாம் எந்த காலத்திலயும் திருந்த மாட்டல்ல சுமதியா நீ. இப்ப உங்களுக்கு எதுக்கு கோபம் வருது? உங்க மூத்த மருமக இப்ப 2வது குழந்தை உண்டாயிருக்கா. 2வது மருமக என்ன பண்றது, நடுவுல ஆதிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது இதுன்னு. அவங்களுக்கு உண்டாகாம இருக்கிறதும் சரிதான், ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னு நமக்கு தெரியும் பாத்தீங்களா. ஆனா என்ன பண்றது, உங்க
தங்கச்சியோட மருமக தான் இன்னும் நல்ல செய்தியை சொல்ல பாட காணோம். ஏய் என்ன ஏன் மருமக அவ மருமகன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? இந்த வீட்லயும் எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணுதான். எங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க என்னைக்கும் நாங்க வேறுபாடு பார்த்தது கிடையாது. எங்களுக்கு 3 பேருமே எங்க மருமகளுங்க தான். இன்னொரு முறை அவளுங்களை பிரிச்சு பேசுன நீங்க அப்படி நினைச்சா ஊர் உலகத்துக்கு அந்த மாதிரி தெரியாதே. என்ன இருந்தாலும் எல்லாரும் மூத்தவர் பிள்ளைங்க இளையவர் பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவாங்க. 4 பேரும் ஒரே வயித்துல பிறந்தவங்க கிடையாது. இப்ப வேணா நீங்க பெருமையா சொல்லிக்கலாம் எங்க 3 மருமகளுங்களும் ஒத்துமையா தான் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகுவாங்கன்னு. ஆனா 4வதா இன்னொருத்தா இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகி வந்தா இதே மாதிரி இருக்கும்னு நினைக்கவா முடியும்? அது மட்டும் இல்ல இப்ப ஒத்துமையா இருக்கவளுங்க எப்ப வேணாலும் பிரிவாங்க. இங்க பாருங்க சித்தி, நானும் பெரியவங்க பேசுற இடத்துல நடுவுல பேசக்கூடாது, பொறுமையா இருக்கணும்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. இங்க பாருங்க, நாங்க 4 பேரும் எப்பயுமே அக்கா தங்கச்சிங்களா தான் இருப்போம். என்னைக்குமே எங்களால இந்த குடும்பம் பிரியவே பிரியாது. அதானே பார்த்தேன், என்னடா என்ன வாய திறக்காம இருக்கானு. இப்போதைக்கு 3 பேர் தாமா இருக்கீங்க. இன்னொருத்தி வந்தாதானே உங்க வண்டவாளம் என்னன்னு தெரியும். 4வதா யார் இந்த வீட்டுக்கு வந்தாலும் எங்க தங்கச்சியாதான் நாங்க நினைப்போம். பார்க்க தானே மானு போறேன். இன்னும் கொஞ்ச நாள் எப்படியும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறீங்க. பார்க்க தானே போறேன் வரவ எப்படி இருக்க போறான்னு. என் மருமகளுங்களை எப்படி பாத்துக்கணும் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். வரவ எப்படி இருந்தாலும் அவளை எப்படி இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலைய மட்டும் பாரு. இன்னொரு முறை எங்க மருமகளுங்களை ஏதாச்சும் குறை சொன்ன அதுக்கப்புறம் நாங்க மனுஷியா இருக்க மாட்டோம். இந்த அனிதா வராளே, இப்போ இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது. அவ மனசு கஷ்டப்படுத்தணும். இருங்கடி, நீங்க என்னமோ என்கிட்ட கோவப்படலாம் அண்ணி, ஆனா நான் எதுவும் போய் சொல்ல மாட்டேன்ப்பா. எப்பயுமே உண்மைதான்ப்பா சொல்லுவேன். உங்க மருமக இன்னும் நல்ல செய்தி சொல்லல தானே, அதனாலதான் நான் சொன்னேன். இதுக்கு என்னமோ ரொம்ப தான் பேசுறீங்க. நானும் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதை பத்தி பேசாத, எதுவும் சொல்லாத. எப்ப கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருக்க. வாய மூடல கல்யாணி, அதுக்கப்புறம் என் கை தான் பேசும். என்ன நீ உண்மைதானே சொன்ன, அதுக்கு என்னமோ கைய ஓங்குவன்ற அளவு பேசுறீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? வாய மூடுடி. இன்னொரு முறை இத பத்தி பேசுன நிஜமா சொல்றேன், என் கை தான் பேசும். அம்மா அத்த, அப்பா பாப்பா என்ன சுகமா இருக்கு. அம்மாடி, இவளுங்க என்னதான் சொன்னாலும் அவ மனசு கஷ்டப்படுத்திட்டான்ல, அவங்க அம்மாக்காரியும் சேர்ந்து வந்திருக்காளா. சரி சரி, புள்ளையும் அவளும் சேர்ந்து அழுகட்டும். அதை பார்த்து நான் ரசிக்கிறேன். சந்தோஷமாவாடி இருக்கீங்க? இதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன்டி. இதுக்கப்புறம் ஏதாச்சும் சொல்லி சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறதாண்டி என் முதல் வேலையே. என்ன பேச போறாளுங்கன்னு கேட்டுட்டு தான் போறோம். வருத்தப்பட்டு தான் எப்படி பேசுவாளுங்க, கேட்டு அப்படியே குழு குழுன்னு சந்தோஷப்பட்டுட்டு தான் போகணும். கார்த்தி, அனிதா, என்னம்மா 2 பேரும் சேர்ந்து திடீர்னு வந்து நிக்கிறீங்க? அண்ணி வாங்க 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 அண்ணி. என்னப்பா கார்த்தி, நான் தான் அனிதா கூட 2 நாள் அங்க தங்கிட்டு வான்னு சொன்னல, போன அடுத்த நாளே கூட்டிட்டு வந்திருக்கேன். நானும் அங்க தங்கிட்டு வரலாம் தாம்மா நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, சூழ்நிலை இங்க வர மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? சரி அண்ணி, நீங்க எதுவும் நினைக்காதீங்க, ஒன்றும் இல்லை அண்ணி. அவ அப்படிதான் அந்த மாதிரி எப்பயாச்சும் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பா. அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சரிப்பா, வந்து எல்லாரும் உட்காருங்க. என்ன அண்ணி, நான்லாம் எதுவும் நினைக்கல. நீங்க எதுக்காக இப்ப வருத்தப்படுறீங்க? இல்ல அது அம்மா அதெல்லாம் விடுங்க, அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க. எப்பவும் அவங்க அந்த மாதிரி தானே, அவங்க ஒன்னும் புதுசா இதெல்லாம் பேசலையே. என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்குலாம் எப்படிடா இருக்கு? அனிதா, நீ எதுவும் நினைக்காதம்மா. ஒன்றும் இல்லை அனிதா, அது நீ வா, நம்ம ரூம்க்கு போலாம். அக்கா இருங்கக்கா, ஒன்றும் இல்லை. கார்த்தி, அனிதாவை ரூம்க்கு கூட்டிட்டு போ. அம்மா இருங்க. அத்தை இருங்க, நான் எதுவும் வருத்தப்படல அத்தை. பாவம் சித்தி, அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு நாங்க வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் எதுவும் குட் நியூஸ் சொல்லலையேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அதை தான் அத்தை அப்படி சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் தப்பா நினைக்கல. என்ன இவ வருத்தப்படுவா அழுவான்னு பார்த்தா இப்படி பேசுறா? அப்படிதானே சித்தி? உங்களுக்கு எங்க மேல பாசம், அதனால தானே சித்தி இப்படி பேசுனீங்க? ஆமா ஆமா, உங்க மனசுல இவ்வளவு ஆசை இருக்குன்னு இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு சித்தி.
அதனாலதான் இப்போ முதல்ல உங்ககிட்டயே அந்த விஷயத்த சொல்லிடுறோம். என்ன சொல்ல போற? பாத்தீங்களா அத்த, பெத்த அம்மா கூட இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டதே இல்ல. ஆனா என்னதான் அவ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருந்தாலும் அம்மா மாதிரி நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அதனாலதான் அத்த எப்ப பார்த்தாலும் இத கேட்டு கேட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டே இருந்தீங்க. என்ன கார்த்தி, நான் எங்க உன் பொண்டாட்டி கிட்ட இதெல்லாம் கேட்டேன்? அவ அப்படி சொல்லி கொடுத்தாளா உன்கிட்ட? உங்களுக்கு அனிதாவை பத்தி என்ன தெரியும்? இது வரையும் ஒரு நாள் கூட வீட்ல நடந்த சின்ன பிரச்சனைய கூட அவ என்கிட்ட சொன்னது கிடையாது. நானே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டா கூட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் தான் சொல்லுவா. அவளை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். இப்ப என்ன கார்த்தி, உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்க போறியா? இங்க பாருப்பா, என்னதான் இருந்தாலும் நீ அண்ணன் பையன். உன் மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கு தெரியுமா? என்னைக்குமே நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். அதனால ஒரு ஆதங்கத்துல நான் சொல்லிட்டேன். இதுல என்னப்பா தப்பு இருக்கு? போதும் அத்த, ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க. உங்களால எப்படிதான் இப்படி எல்லாம் முடியுதோ தெரியல. இருங்க நானே பதில் சொல்றேன். இப்ப என்ன அத்த, என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம், அதனால தானே அத்த இவ்ளோ வருத்தப்படுறீங்க. சரி சரி, உங்க பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்த. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது எங்க பொறுப்பு பாத்தீங்களா? அதனாலதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் அப்பா ஆக போறேன் அத்த. என் பொண்டாட்டி அம்மா ஆக போறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அத்த, நீங்க பாட்டி ஆயிட்டீங்க. கார்த்தி, என்னப்பா சொல்ற? அனிதா நிஜமாவாமா? ஆமா அத்தை. அனிதா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்போ எங்களுக்கு இன்னொரு பேர பிள்ளையும் வரப்போகுது. அனிதா, கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ் கார்த்தி. தேங்க்ஸ் அண்ணி. ஆனா புரியலப்பா, திடீர்னு வந்து அது ஒண்ணும் இல்லம்மா, கார்த்தியும் அனிதாவும் ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு அனிதா மயங்கி விழுந்திருப்பாங்க போல. அவன் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுல 2 months பிரெக்னென்ட்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா அனிதா, எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னது? என்னத்த, வார்த்தையே வர மாட்டேங்குது. ஓ, வாயடிச்சு போய் நிக்கிறீங்களா? இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல அத்த? ஆ, ஆமா ஆமா கார்த்தி, சந்தோஷம்தான். நீங்க செக் பண்ணியாச்சா? குழந்தை நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்காங்க? அம்மா, குழந்தைலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா குழந்தைய சுமக்கிற அம்மா தான் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க சொல்லுங்க, போதும். அதெல்லாம் நீ சொல்லவாப்பா வேணும்? இதுக்கப்புறம் அவ சாப்பிட மாட்டேன்னு ஏதாச்சும் காரணம் சொல்லட்டும், வாயில வச்சு திணிச்சிட மாட்டேன் அத்தை. அப்புறம் என்ன, சாப்பிடாம சுத்துறல? இதுக்கப்புறம் எப்படி இருக்கேன்னு நாங்க பாக்குறோம். ஒழுங்கா வேலைக்கு குடுக்கறத கரெக்டா சாப்பிடணும். ஆமா அனிதா, இந்த விஷயத்துல நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் அத்தைங்க. அம்மா வாங்கம்மா, உங்களை தான் பாக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா? ஆமா அனு, நீ இப்படி ஃபீல் பண்றேன்னு சொன்னதுதான் அத்தை கிட்ட உடனே கிளம்பி வந்துட்டாங்க. அம்மா, ஆமாடா, உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அப்பவே கொண்டு வந்திருப்பேன். சே, இன்னைக்கு கடைசி நிமிஷத்துல தெரிஞ்சனால உனக்கு எதுவுமே செஞ்சு கொண்டு வர முடியல. அதுக்கு என்ன, 2 நாள் இங்க தங்கி உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் சமைச்சு கொடுக்குறேன். சரி சரி, நீங்களாம் உட்காந்து பேசிட்டு இருங்க. நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நான் போய் ஸ்வீட் ஏதாச்சும் செஞ்சு கொண்டு வரேன். அண்ணி, நானும் வரேன். சரி வாங்க அண்ணி. நாம போடுற பிளான் எல்லாமே சொதப்பிட்டே இருக்கே. இவளை எப்படியாச்சும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா திடீர்னு கர்ப்பம் வந்து நிக்கிறா. என்ன நடக்குதுங்க? ஆத்தியா, அனிதா, என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லல்ல. கண்டிப்பா உனக்கு சிம்டம்ஸ் இருந்திருக்கும். 2 monthsனா எவ்வளவு சிம்டம்ஸ் இருந்திருக்கும். அடி பாவி, எதுவுமே சொல்லாம இருந்திருக்க. அக்கா, நிஜமா எனக்கே தெரியலக்கா. இன்னைக்கு திடீர்னு எதுக்கோ மயங்கி விழுந்துட்டேன்னு தான் நான் நினைச்சேன். இவர் வந்து சொல்றப்பதான் எனக்கே தெரியும். தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனாக்கா. சரி சரி, ஏதோ ரீசன் சொல்றேன், போனா போதுன்னு மன்னிச்சு விடுறேன் உன்னை. சரி, ஏதாச்சும் சாப்பிட்டியா? காட்டி, ஜூஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்களா? ஜூஸ் குடிச்சியா? ஏதா கொண்டு வரட்டுமா? அக்கா, நீங்களும் பிரெக்னெண்டா தான் இருக்கீங்க. அதனால என்ன கவனிக்கிறத விட்டுட்டு நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நல்லா சொல்லுமா, அவளுக்கு அதெல்லாம் மறந்துடும். அப்படிதான் நானும். இல்ல, இருந்தாலும் என்னடா தங்கம், அபி அப்படி கேட்க கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். என்ன அனு, நீ என் பேத்தி என்கிட்ட கேக்குறா, நீ எதுக்கு அவகிட்ட சும்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? இல்லம்மா, அது நானே சொல்லிக்கிறேன். தங்கம், பாட்டி அவசரமா வந்தனா அதான் உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. நாளைக்கு பாட்டி உனக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறேன். பாட்டி நாளைக்கு உனக்கு மம்மு செஞ்சு கொடுக்குறேன்.
வைஷு தான் இங்க இல்லையே, ஊருக்கு போயிருக்காளே, நாளைக்கு வந்துருவா அவளும். ஆனா ஒண்ணு, என் பேத்திக்கு தான் போர் அடிக்கும்ல, விளையாடுறதுக்கு யாருமே இல்லாம. முன்னாடி அத்தைங்க கூட சுத்திட்டு இருப்பா. ஆமாமா, முன்னாடிலாம் கையலும் அப்பர்ணாவுமே மாத்தி மாத்தி பாத்துப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் அவங்க இல்லல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவளும் அடிக்கடி அவங்கள கேட்டுட்டே தான் இருக்கா. என்னம்மா பண்ண முடியும், அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இங்கே வந்து அவங்களால தங்கவா முடியும்? அவங்க மாமியார் வீட்டுல இருக்கிறது தானே நல்லது. ஆமாமா, கல்யாணம் ஆன பிள்ளைங்கள அடிக்கடி வந்து இங்க தங்க சொல்லவா முடியும்? அக்கா, கையல் ஃபோன் பண்ணாளா? காலையில பண்ணி பேசினாமா, அதுக்கப்புறம் எதுவும் ஃபோன் பண்ணலையே. சூர்யா கூட எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால ஃபோன் பண்ணல. ஓ, சரி சரி சரி. உன் நாத்தனார் 2 பேருக்கு இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டியா? இல்லக்கா, அது நான் ஃபோன் பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுல என்ன அனிதா இருக்கு? தெரிஞ்சிருந்தா இந்நேரம் 2 பேரும் ஓடி வந்திருப்பாங்களே. இல்லக்கா, 2 பேருக்குமே புதுசா கல்யாணம் இருக்கு. இன்னைக்கு லீவ் வேற. 2 பேரும் வேற ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பாங்கல்ல, இப்ப சொல்லி இங்க வந்தா, அதனாலதான்க்கா சொல்லல. நாளைக்கு கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி சரி. வைஷுக்காச்சும் சொன்னியா இல்லையா? அதானே அனிதா, வைஷுக்கும் சொல்லலையா நீ? இல்லம்மா, அதான் நாளைக்கு அவ ஊருக்கு வரால, வரட்டும்மா, அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன். என்னாச்சு திடீர்னு ஒரு மாதிரி பேசுற? அவளுக்கும் உனக்கு ஏதாச்சும் சண்டையா? சாச்சா, சண்டைலாம் எதுவும் இல்லம்மா. ஆனா அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் அவ வரட்டுமே, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நேர்ல சொல்றதுதானம்மா நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். என்னடா அபி? அப்பா சொன்னாரே, உங்களுக்கு குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு. நான் தான் அக்கா. ஆமாடா அபி, நம்ம வீட்ல இதுக்கப்புறம் எத்தனை குட்டி பாப்பா வந்தாலும் எல்லாத்துக்குமே அக்கா நம்ம அபி தங்கம் தானே. நான் தான் பிக் அக்கா. ஆமாடா அபி, நீ தானே பெரிய அக்கா. இனிமே எல்லா தம்பி தங்கச்சிங்களையும் நீ தான் பாத்துக்கணும், சரியா? என்ன அபி, எல்லாரையும் நல்லா பாத்துப்பியா? அம்மா, அப்புறம் எனக்கு தெரியும்மா, சித்தி பேசினது கண்டிப்பா உங்களுக்கு வருத்தமா தான் இருந்திருக்கும். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க கொஞ்சம் அந்த மாதிரி தானம்மா. இல்லடா அனு, நாங்க உள்ள நுழையிறப்போ இப்படி சண்டை இருக்கப்போ எனக்கு என்னடா இப்படிலாம் இருக்குன்னு தோணுச்சுதான். இருந்தாலும் அவங்க பேச பேச தானம்மா. நீ எப்படி உங்க தங்கச்சிங்க மேல பாசமா இருக்க, உங்க மாமியாருங்க மருமகளுங்கள பொண்ணுங்களா நினைக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க பேச போய் தானம்மா தெரிய வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா அனு, எப்பவும் இதே மாதிரி நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், சரியா? என்னைக்கும் குடும்பம் பிரிஞ்சிடாம பாத்துக்கணும். எல்லாருக்கும் அக்கா நீதான். இவங்க யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணாலும் அவங்கள தட்டி கேட்கறதுக்கும் உனக்கு உரிமை இருக்கு, புத்திமதி சொல்றதுக்கும் உரிமை இருக்கு, சரியாம்மா? சரிங்கம்மா, நீங்க கவலையே படாதீங்க. எப்பவும் எல்லாரும் என்னோட தங்கச்சிங்க தான். நாங்க 4 பேரும் எப்பவுமே ஒத்துமையா தான் இருப்போம். என்னது 4 பேரா? 3 பேர் தானம்மா இருக்கீங்க? அது அது வந்துமா, இதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவாங்கல்ல, அதை வச்சு சொன்னம்மா. அப்படியா? சரி சரிம்மா. வீட்டுக்கு யார் வராங்கன்னே தெரியாது, வரத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணையும் தங்கச்சியா நினைக்கிறியே, சந்தோஷம்டா. இதே மாதிரி எப்பவும் இருங்க. என்னம்மா அனிதா, எதுவுமே பேசாம அமைதியா என்னையே பாக்குறேன்? ஒன்னும் இல்லக்கா, சும்மா அம்மாவும் நீங்களும் பேசுறீங்கல்ல, அதான் கேட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரிம்மா.